உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உலகத்துல பெத்தவங்களோட ஆசையே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது பக்கத்துல நின்னு 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு சாமி. எங்களுக்கு குடும்பம், ஊரு, சொந்தக்காரங்கன்னு இத்தனை பேர் இருந்தும் கூட என் புள்ள இன்னைக்கு யாருமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறான். அத பக்கத்துல இருந்து பார்க்க முடியலையேன்னு பெத்த மனசு தவியா தவிக்குது. உன்னையே என் மகனா நினைச்சு இந்த அட்சதைய போடுற. நீதான் அவங்கள எப்பவும் நல்லபடியா பாத்துக்கணும். இந்தாங்க வாங்கிக்கோங்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபதே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. யாருமே இல்லைன்னு நினைக்காத. சாமி கிட்ட போனவும் அம்மா அப்பாவும் சரி, இல்லை இன்னைக்கு இப்போ இங்கே வராத என்னோட அம்மா அப்பாவும் சரி, அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். சரியா? ஏ ஜனனி, ஒரு நிமிஷம் வாய. பார்த்து தீர்க்க சுமங்கலியா பூர்ண ஆயுஷோட நல்லா இருக்கணும். ஓம் சம்பவே நமः. ஓம் விநாயகனே நமः. ஓம் சசிசேகராய நமः. ஓம் வாமதேவாய நமः. ஓம் விரூபாக்ஷாய நமः. ஓம் கபர்தினே நமः. ஜனனி, அம்மா கால் பண்றாங்க. நீங்க நெட்வொர்க் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீங்க இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அம்மா, அம்மா வாழ்த்துக்கள், நீ மாமியார் ஆயிட்டேமா. ஓம் சிவ விஷ்ணாய நமः. துளசி, தாலில குங்குமம் வச்சுக்க. ஏய் காட்டு, ஐயோ மாறி போயிருக்கு. ஏய் ஏங்க, இது நாம வாங்கின மாங்கல்யம் இல்லைங்க. இது எப்படி மாறி போச்சு? மாறி போச்சா? சேது, இது நம்ம தாலி இல்லையே, எப்படிடா மாறிச்சு? ஏங்க, நாம வாங்கின தாலி அந்த பொண்ணு கழுத்துல இருக்குங்க. ஏமா, என்ன பொண்ணு நீ? தாலி மாறினது கூட உனக்கு தெரியாது? இத கூட நீ பார்க்க மாட்டே? ஐயோ அம்மா, இல்ல இது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆமா, உனக்கு தெரியாது பாரு. உங்க தாலியை விட பெருசா கனமா இருந்த உடனே அப்படியே கமக்கமா வச்சுக்கிட்ட. விடுராஜி, பார்த்துட்டு யாராவது சொல்லாம இருப்பாங்களா? பாவம், அந்த பொண்ணு கல்யாண டென்ஷன்ல கவனிக்காம இருந்திருக்கோம். என்னங்க, என்ன கவனிக்காம இருந்திருப்பாங்க? இதோ இவ்வளவு சொல்லணும். ஏண்டி, கழுத்துல தாலி ஏறினது கூட தெரியாதா? அங்க என்ன நினைப்புலதான் நீ உட்கார்ந்து இருந்த? அம்மா, எதுக்கு இப்ப கோவில கத்திட்டு இருக்கே? தாலி மாறி போயிடுச்சு. எங்க தாலி அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கு. ஆமா, நீங்க என்னதான் கோயில வேலை பாக்குறீங்க? கூட்டமா இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். நீங்க தான் கவனமா இருந்திருக்கணும். ஐயோ, 5 பவுன் தாலி போயிடுச்சுங்க. இந்த தாலிய பாருங்க, 2 பவுன் கூட தேராது போல இருக்கு. ஏமா, அதுக்குன்னு கட்டின தாலியை பிரிச்சு மாத்தி கட்டவா முடியும்? யாருக்கு எது வந்து சேரணும், என்ன கிடைக்கணும்னு பிரார்த்தம் இருக்கோ அதான் கிடைக்கும். அதுக்காக 5 பவுன் விட்டு கொடுக்க முடியுமா? ஐயோ,
விட்டா இவங்க பண்ற பஞ்சாயத்துல இவங்க தப்பிக்க வழி பார்த்துருவாங்க போல இருக்க. முதல்ல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனோம். ஐயோ அத்தை விடுங்க. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. கழுத்துல தாலி ஏறிச்சுல நல்லபடியா. அது போதும், வாங்க போலாம். அட அத்தை கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். விடுங்க அந்த பிரச்சனைய. இல்ல அத்தை மாப்பிள்ள பரவாயில்ல, அதை விடுங்க, நம்ம போலாம். பேசாம ராஜு அம்மா கிளம்பலாம். அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. என் ஹஸ்பண்ட் இப்போ வந்துருவாரு. அதுக்கு என்ன அமௌண்ட்டோ நான் வாங்கி கொடுத்துறேன். மன்னிச்சுக்கோங்கம்மா. மாப்பிள்ளனா பரவாயில்ல விடுங்க, வாங்க. சும்மா எதுவும் பேசிட்டு கல்யாணம் நல்லபடியா நடந்தது, அது போதும், வாங்க. ஏண்டி கழுத்துல தாலி ஏறும்போது அதெல்லாம் பாத்துருக்க மாட்டியா? வா போலாம். என்ன பொண்ணு அத்தை போங்க, இல்ல சொல்றத மாப்பிள்ள கேளுங்க அத்தை. போங்க போங்க, வந்து தொலை. வா துளசி. ஹலோ 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 ஏ துளசி இருக்கியாடி? இருக்கேன். இருந்துகிட்டேவா பேசாம கமுக்கமா இருக்கிற? இப்படி தேவையில்லாம டிராமா போடுறத விட்டுட்டு புத்திசாலித்தனமா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இத பாரு, மாப்பிள்ள அவரா ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. நீ மட்டும் முரண்டு பிடிக்காம கொஞ்சம் இணக்கமா போனேன்னு வச்சுக்க, உனக்காக அவரு என்ன வேணாலும் செய்வாரு. அதான் எனக்காக என் அக்காவே கொண்டுட்டாங்க. துளசி, மாப்பிளைய சந்தோஷமா பாத்துக்க. நாளைக்கு கிளம்புறப்ப போன் பண்ணு. என்ன நான் சொல்றது கேக்குதா உனக்கு? சரி. சரி வச்சிடுறேன். அளவோட தான் குடிச்சிட்டு வரணும்னு நினைச்சேன். சந்தோஷத்துல கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. மாமா ஒரு குளியல போட்டேன்னு வச்சுக்க, அப்படியே ஸ்டெடியா சிங்க மாதிரி ஆயிடும். என்னடா இது செல்லம், மாமா இவ்வளவு கூலா இருக்க, வெளியில ஹாட்டா இருக்கலாமா? ஒரு ஏசி கூட போட்டு வைக்க தெரியாதம்மா? நல்லது, ஓகே, நீ போடலன்னா நான் போட்டுக்கிறேன். மாமன் தான் போடணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.